ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறேங்க. கீரையை நல்லா ஆஞ்சிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சமயம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டு கடுகு ஜீரகம் வெடித்த உடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணி பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம கீரையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. கண் பார்வை நல்லா தெரியும் உங்களுக்கு. கண் டிஃபிஷியன்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட சரியாயிடும் உங்களுக்கு. பொதுவாகவே கீரை நம்ம சேர்த்துக்கணும். இதில் வாரத்தில் ஒரு 3 நாள் கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நான் இந்து உப்பு தான் போடுறேன். ராக் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ராக் சால்ட்டு போட்டுட்டு ஒரு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ என்னென்னா கீரை நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால அது வெறுமனே அந்த வேகாது. அப்போ நறுக்குன்னு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வயசான பெரியவங்க எல்லாம் சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக சாப்பிட முடியாது, மென்று சாப்பிட முடியாது. பசங்களுமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ என்னென்னா ஒரே ஒரு கையால் அப்படி தெளித்து விடுங்க, இல்லை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அப்படியே தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடின பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சிறுபருப்பு வச்சுருக்கேன், வேக வச்சு சிறுபருப்பு போட்டு ஒரு கலரிக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கோம். தேங்காவை போட்டு கலரும் பொழுது நல்லாயிருக்கும் பொரியல். இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 3 மணிக்கு நம்ம இது செஞ்சோம்னா ஸ்நாக்ஸாக கூட எடுத்து பசங்கக்கிட்ட கொடுக்கலாம், சும்மாவே சாப்பிட்றலாம். அது மாதிரி ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம், உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்கறனால கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சேன், கூட தயிர் பச்சடி, கீரை பொரியல் செஞ்சுருக்கேன். சாப்பிட்றோம், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கீரை நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, பொன்னாங்கண்ணி கீரை ஒரு மண்டலம் நம்ம 40 நாள் நம்ம தொடர்ந்து 48 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா பகல்லையே அதாவது எதுக்குன்னா நமக்கு கண் நல்லா தெரியுன்றதுக்காக அதை நம்ம சொல்கிறது. பகல்லையே நட்சத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.